அம்மா கொஞ்சம் கைகளுத்த ஒரு தடவை இந்த பால் கண்ணார பாக்கட்டும். ஐயோ சீதனங்க என்ன தங்கம்மா இன்னைக்கே பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பி வைக்க போறாங்களாண்ணா? ஒரு நாள் கல்யாணம் தானே? என்ன கல்யாணமோ என்ன காரியமோ சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணும். அண்ணி அண்ணி என்ன அண்ணி வந்து பாருங்களேன், இந்த சீர்வரிசைய பார்த்த கண்ணு பூத்து போயிடும். அப்படியா? ஆமா வந்து பாருங்க பாருங்க அண்ணி பாருங்க, உங்க சம்பந்தியின் சீர்மரியாதைய சரியா பாருங்க. ஐயோ என் தலைவிதிய வெள்ளி செட்டு தான் இல்ல, சாப்பிட ஒரு எவர்த்துங்கிற தட்டாவது கொடுத்தாங்களா? இல்ல வாழ்ற வீட்டுல விளக்கேத்த ஒரு வெள்ளி குடக்காது உண்டா? ஐயோ அண்ணி, இதுக்கு தானா இந்த சம்பந்தம்? கனகாபிஷேகம் பண்ணிவிடுவாங்கன்னு கனவு கண்டீங்களே, கடைசியா கடைசியில பாத்தீங்களா? மோசக்கலப்பாடுகளா. என்னங்க இப்படி வாங்க. நீங்கதான் என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு என்ன கேக்குறீங்க? இப்படி மாற போயதை விட தூக்க போட்டுக்கிட்டு எல்லாரும் பாக்கலாம். அதுக்கு என்ன? அது அப்புறம் ஆகட்டும். இப்ப என்ன நடந்தது? ஏன் இப்படி கர்ஜிக்கிற? அதை முதல்ல சொல்லு. நான் ஏன் சொல்றேன், நீங்களே போய் கண்ணை திறந்து பாருங்க. பெரிய பணக்கார சம்பந்தம் ஒண்ணு பெருமைப்பட்டீங்களே, கொடுக்கிற சீர்வரிசை விட்டு நம்ம வீட பாதாருந்தாங்களே, அந்த லட்சணத்தை வந்து பாருங்க. சத்தம் போடாத, யாராவது கேட்டா சிரிப்பாங்க. சிரிப்பாங்க? ஏன் சிரிக்க மாட்டாங்க? இந்த சீதனத்தை பார்த்தா இந்த ஊரே சிரிக்கும். கொடுக்கிறவங்களுக்கு தான் மானம் இல்லைன்னா நாம கூடவா மானம் கெட்டு போட்டோம். ஏதோ நடந்தது நடந்து விட்டது, நான் சொல்றதை கேளு. போதும், இந்த பேச்சு கேட்டுதான் இந்த அண்ணாக்காவிட சம்பந்தம் கிடைச்சது. என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது? லட்சாதிபதிங்க எல்லாம் என் பிள்ளைக்கு பொன் கொடுக்க போட்டி போட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த வரட்டு சம்பந்தத்தை வெளியே எடுக்கிட்டீங்களே, உங்க புத்தி ஏன் இப்படி போச்சோம்? நீங்க ஏன் திருத்தேன்னு முடிக்கிறீங்க? அந்த பெரிய மனுஷனை கூப்பிடுங்க. இல்லாத போய் ஏன் சொன்னீங்க கேளுங்க. 4 பேரு கேட்டாலும் நல்லா கேளுங்க. என்ன சொன்னீங்க? சொல்றதா செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வி கேட்கறீங்களா? கேள்வி. நாங்க இங்க தானத்துக்கு வந்தோமா தர்மத்துக்கு வந்தோமா? வீட்டை கிடந்த ஓட்ட வச்சு தலையில கட்டிட்டு நீங்க கொடுத்தாச்சே பேர் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த கட்டிலாட்ட முதல்லயே இல்லன்னு சொல்லிருக்கணும். எதுக்கு இந்த பித்தலாட்டம்? ஏன் இந்த வெட்டி ஜம்பம்? அம்பாரி கட்டா திரும்ப போதுமா? அதுக்கு அந்தஸ்து வேண்டாம்? அம்மா அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஊரே சொல்லுவீங்க கௌரவத்தை பத்தி. நான் அன்னைக்கே விளக்கமாக சொன்னேன், நாங்க ஏழைங்க தான், அதிகமா ஒண்ணும் எதிர்பார்க்க வேண்டாம். என்ன வக்கீல் சார் பேசாம நிக்கிறீங்களே, சொல்லுங்களேன். ஆமா சார் சொன்னீங்க, ஆனா உங்க பட்ஜெட் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் கண்டேனா? அதுக்கு நானா பொறுப்பு? இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசினா போதுமா? அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம். என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன். இதுதான் உங்க அந்தஸ்து. இந்த லட்சணம் தெரிஞ்சிருந்தா உங்க வாசல் நடத்திருக்க மாட்டோம். இப்படியும் பேசுவேன் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணையை குடுத்திருக்க மாட்டேன். அப்படின்னா உங்க பொண்ணு உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கலாம்னு நினைச்சுக்கோங்க. அது எப்படிமா முடியும்? கட்டின மாங்கல்யம் அவசியம் இல்லைன்னா அரசு போட சொல்லுங்க. என்ன பத்தம் போடுறீங்க? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் காலுங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல வேண்டாம். என்ன சுபேதா, நீங்க கூட அப்படி ஆத்திரப்பட்டா இப்படி? இப்ப என்ன மூழ்கி போச்சு? போச்சு டாக்டர், எங்கள் மானம் மரியாதை எல்லாம் மண்ணா போச்சு. இப்படி நடக்கணும் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு ஒரு குளம் குட்டையில தள்ளிட்டு நானும். ஆத்திரப்படாதீங்க அம்மா, இவரை கொஞ்சம் ஆயிடுச்சு. கடவுளே, போதும் இந்த சோதனை. ஏழை இருக்கலாம், அனுபவிக்கணும். அனுபவிக்கட்டும். அப்படி சொல்லாதீங்கம்மா. டாக்டர், நீங்க எதுக்காக வியாசப்படுறீங்க? இன்னும் ஏன்டா பாத்துக்கிட்டே இருக்க? புறப்பட்டு போகலாம். இந்த பொண்ணு போனா 1000 பொண்ணு காத்துக்கிட்டு இருக்க. 1000 பொண்ணு முடியாத காரியம். ஓஹோ, 10 மாதம் சுமந்து பெத்த அம்மாவை விட இன்னைக்கு வந்து உனக்கு ஒசத்து ஆயிட்டாளா? மன்னிச்சிடுங்கம்மா, என்னை பெற்று வளர்த்ததுக்கு என் ஆயுள் பூரா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா கல்யாணம் 1000 காலத்து பையன், எதிர்காலத்து வழிகாட்டி. நான் என் மனைவியை எப்படியும் காப்பாற்றிய தீரணும். இதுதான் உன் முடிவா? வேற என்னம்மா, உங்களுக்கு ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணோட கல்யாண பந்தல்ல இத மாதிரி ஒரு ஆபாசம் நடந்தா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? பணத்தாசை குடும்பத்தை கெடுக்கிற ஒரு நாசக்கருவிமா, அதுக்கு நீங்க அடிமையாக வேண்டாம். ஆமா, என் மனைவியை நான் எப்படியும் காப்பாற்றிய தீரணும். என் தாய்க்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், இடையில் நேர்ந்த இந்த சின்ன விஷயத்தை மறந்து விடுங்கள். மாமா, ராதை என் மனைவி, எங்கள் வீட்டின் குலவிளக்கு. இனி அவள் இன்பமே என் இன்பம். தம்பி, இனி எல்லாம் பாரம். பாரமில்லை மாமி, இது என் கடமை.
மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன்.